மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஒரு ப்ரைவேட் டாக்குமெண்ட் ஒரு கோர்ட்டில் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த டாக்குமெண்ட்டே உண்மை இல்லைன்றாங்க. சன் நியூஸ் கார்டு போட்டாங்கல்ல, அதுவே உண்மை இல்லை, வேற யாரதோ டாக்குமெண்ட் எடுத்து போட்டானுங்கன்றாங்க. அது சன் நியூஸ் காரணங்களுக்கு தான் வெளிச்சம். அப்போ இதில் விஜய் கன்சன்ட் கொடுக்கல. ஒரு தரப்பாக சங்கீதா அவர்கள் மட்டும்தான் எனக்கு மேரேஜை டிசால்வ் பண்ணோன்னு கேட்குறாங்க. அதனால தான் அவங்க வக்கீல்கள்லாம் அவங்கள கைட் பண்ணியிருப்பாங்க. உண்மையெல்லாம் சொன்னால் கிடைக்காதுமா, என் கணவர் நல்லவர், என்னை அன்போடு பார்த்துக்கிறார், ஆனால் டைவர்ஸ் கொடுங்கன்னா எந்த கோர்ட்டு கொடுக்கும்? அப்போ கணவன் பொல்லாதவன், கொடுமைக்காரன். அப்போ அவங்க அதில் பல விஷயங்களை இட்டுக்கட்டி எழுதியிருக்காரு. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2,77,00,000 பேர் ஆண்கள், 2,89,00,000 பெண்கள். அப்படின்னா பெண்கள் ஆண்களை விட 12 லட்சம் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு பெண் வாக்காளர்கள் தீர்மானகரமான சக்தியா பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதிகள் 219. அவருக்கு இருக்கிற அபரிமிதமான பெண்கள் ஆதரவை குறைக்கணும், சீர்குலைக்கணுன்றதுக்காக பண்ணுவீங்கன்னா இது உங்களுக்கே ஆபத்தாக தான் முடியும். இதை பெருசாக பப்ளிக்கில் கொண்டு வந்தது யாரான்னா ஸ்பார்க் மீடியான்னு திமுகவுடைய ஒரு பிரதான ஐடி விங் தான். அப்புறம் சன் நியூஸ் வெக்கமே இல்லாமல் இந்த விஷயத்தை பயங்கரமாக ப்ளோ அப் பண்ணாங்க. நேற்று முந்தா நாள் பாருங்கள், பெண்கள்கிட்ட பல பேர் போய் கருத்து கேட்குறாங்க பல மீடியாவில். எல்லாரும் கடுப்பாகிறாங்க. அவருக்கு தான் எங்கள் ஓட்டு, இப்போ என்ன நடந்தது பெருசாக பேசுகிறீங்க, எதுக்கு வந்துட்டீங்க நீங்கள்? இவர் 33 வருஷம் இருந்திருக்காருங்க ஃபிலிம் வேர்ல்டில். ஆனால் அந்த 33 வருஷத்தில் இவர் மேலே ஒரு கிசு ஒரு கான்ட்ரவர்சி இது மாதிரி எதாவது ஆபாச அசிங்கமாக ஏதாவது செய்தி வந்திருக்கா? ஆனால் உதயநிதி எத்தனை வருஷம் இருந்தார் ஃபிலிம் வேர்ல்டில்? 10 வருஷம் இருந்திருப்பாரா? அந்த 10 வருஷத்தில் 10 பேர் வந்துடுச்சு அவரோட கனெக்ட் பண்ணி. நான் உண்மைன்னு சொல்ல, கிசு வந்துதா? அப்போ விஜய் எவ்வளோ நேர்மையாக, எவ்வளோ உண்மையாக, எவ்வளோ நல்ல கேரக்டரில் இருந்திருந்தா 33 வருஷம் அவர் இருந்திருக்காரு, ஒரு ரப்சர் வரல. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம சிறப்பு நேர்காணலில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 2-3 நாளாக ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட அந்த விவாகரத்து விவகாரம். நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் இதில் மூலமாக தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் இதில் எவிடன்ஸாக அதை பிரேக் டவுன் பண்ணி பேசுகிறாங்க. இது மூலமாக விஜய் அவர்களோட அந்த அரசியல் செல்வாக்கே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு திமுக ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இதை சுற்றி இருக்கக்கூடிய பின்னணிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கரெக்ஷனு, விஜய் அவர்களுடைய விவாகரத்து இல்லை, இது திருமதி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அது கோர்ட் அதை கொடுத்த பிறகு தான் அது 2 பேருடைய விவாகரத்தாக ஆகும். விசாரணையில் இருக்க அவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்றொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நியாயமான காரணங்கள் இருக்குதா, உண்மையான குற்றச்சாட்டு தானாலாம் பார்ப்பாங்க. அது ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேட்ருங்க. ரெண்டாவது, அது ஏதோ புதுசாக இல்லை, இவங்க 2 பேருக்கு மத்தியில் தான். சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சாதாரண குடும்பங்களில் கூட இன்றைக்கு விவாகரத்து என்பது கருத்து ஒற்றுமை வரலை அப்படின்னா, கருத்து வேறுபாடு தீர்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா சில பேர் இது மாதிரி போயிடுறாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்க, அது ஒரு டாபு கிடையாது. டைவர்ஸ் பண்ணுறதுன்றதோ அல்லது பிரிஞ்சு வாழறதுன்றதோ, 2 பேருக்கு என்ன பிரச்சனையோ, எதனால் இப்படி பிரிவு வந்ததோ, இதெல்லாம் நம்முடைய வேலை இல்லைங்க. நம்ம விஜயனுடைய பொது வாழ்க்கை, அவர் வந்தால் மக்களுக்கு என்ன நடக்கும், தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும், இதை தான் நம்ம பேசணுமே தவிர அவருடைய ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது, அவர் பெட்ரூமுக்குள்ளே என்ன நடக்குது, இதெல்லாம் பார்க்குறது அருவருக்கத்தக்க இதுதான். அது திமுக பகிரங்கமாக பண்ணுறாங்க. அவங்க மீடியாவை வச்சுட்டு விஜயனுடைய இமேஜை சிதைச்சிடணுன்றதுக்காக ஒரு பதட்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு எதிராக தான் வரப்போகுது தவிர விஜய்க்கு இதனால் எந்த பாதிப்பும் வராது. நம்பர் 1, நான் பல நேர்காணலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, விஜய் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துலேயே இன்றைக்கி பிரதான கட்சிகளான அதிமுக, திமுகவுக்கு இணையான, சொல்லப்போனால் அதை விட சற்று கூடுதலான மக்கள் ஆதரவை பெற்றுவிட்டார். வேறு யாருக்கும் இந்த மாதிரி கிடைச்சதில்லை. இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குது. என்னடா இது இப்படி, நம்ம 75 வருஷம் கட்சி, நம்ம ஒரு 50 வருஷம் கட்சி, 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், இவங்களும் 30 வருஷம் இருந்திருக்கோம். ஆனால் வந்து நேற்று வந்த ஆள் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டார், இல்லை நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டார்ன்ற ஒரு கோபம், ஆவேசம், அச்சம், பதட்டம் என்னென்னவோ இருக்குது. அதன் விளைவாகத்தான் விஜயை வந்து எப்படியாவது வந்து அவர் பேரை கெடுத்துடணும் அப்படின்னு இந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது குறிப்பாக திமுகவினர் தான் இதை பண்ணுறாங்க. அதிமுகவினர் வந்து அப்படி சைடில் தொட்டுக்கிறாங்க, பட்டும் படாமல். அச்சா, இது மெயின் ரீசன் இதுதான். அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர்னா 5,67,00,000 பேர், 5.67, 5,67,00,000. இதில் 2,77,00,000 பேர் ஆண்கள், 2,77,00,000 பேர் ஆண்கள், 2,89,00,000 பெண்கள். அப்படின்னா பெண்கள் ஆண்களை விட 12 லட்சம் அதிகமாக இருக்கிறார்கள். ஓவராலாக பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இது ஒரு சங்கதி. இன்னொரு சங்கதி என்னன்னா, தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒரு ஆள் வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கணும் ஒரு கட்சினா 118 வெற்றி வரணும். இன்றைக்கி பெண் வாக்காளர்கள் தீர்மானகரமான சக்தியாக பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதிகள் 219. 118 தான் தேவை. ஆனால் 219 பெண் வாக்காளர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க, மெஜாரிட்டியாக இருக்காங்க ஆண்களை விட. ஆண்கள் வந்து வெறும் 15 தொகுதிகளில் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அதாவது முடிவுகளை மாற்றக்கூடிய தீர்மானகரமான சக்தியாக ஆண்கள் இருக்கிறது 15 தொகுதி, வெறும் 15. 219 தொகுதியில் பெண்கள் தான் தீர்மானகரமான சக்தியாக இருக்காங்க. அப்போ இது எல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றப்போவது அல்லது ஆட்சி தொடரும்னு சொன்னால் அது பெண்கள் கையில் தான் இருக்குது. பெண்கள் நினைத்தால்தான் அது நடக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்கூட்டியே திமுக அரசும் அதிமுகவும் மாறி மாறி பெண்களை வந்து பிளாக்கெட் பண்ணுறாங்க. அதாவது வந்து இவர் வந்து 1000 ரூபாய் உரிமை தொகைனா எடப்பாடி நான் 2000 ரூபாய் தரேன் நான் ஆட்சிக்கு வந்தான்றாரு. இவர் கோடை காலத்துக்கு திடீர்னு இந்த வருஷம் வந்து 2000 ரூபாய் உதவி தொகைனா அவர் வந்து விலைவாசி கொடுமை எதிர்த்து 10,000 ரூபாய் தரேன் அப்படின்றாரு. ஆக அப்புறம் உங்களுக்கு இது இலவச பஸ் பயணம், தோழி விடுதி, புதுமை பெண் அப்படின்னு இவங்க ஏன் பெண்களைனா பெண்கள் மேலே இருக்கிற நிஜமான அக்கறை, கரிசனம் அதெல்லாம் கிடையாதுங்க. ஓட்டுக்காகத்தான், காசே தான் கடவுளடான்ற மாதிரி இவங்களுக்கு இந்த விவகாரம் முன்னாலே தெரியும். அதனால தான் இவங்க பெண்களை மையப்படுத்தி இவங்க திட்டங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதில் உருப்படியாக பண்ணலாம். பெண்களை மையப்படுத்தி போன எலெக்ஷனில் கனிமொழி இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் சொல்லி அது ஒரு ட்ராமா போட்டாங்க. நாங்கள் வந்தால் டாஸ்மாகை கடைகளை குறைத்து விடுவோம், விற்பனையை குறைத்து விடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களே வந்து சாராய ஃபேக்ட்ரியில் பங்குதாரராகவோ ஓனராகவோ இருக்கிறதா இப்போல்லாம் செய்திகள் வருது. அதனால் வந்துங்க பெண்களை எப்போதும் அரசியல் கட்சிகள் குறிவைப்பது உண்டு. இப்போ ஏன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா, விஜயினுடைய வருகைக்கு பிறகு பெண்களுடைய ஆதரவு வித்தவுட் எனி ஏஜ் பார், 18 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, 58 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் வரட்டும், விஜய் அண்ணன் வரட்டோன்றாங்க. சில பேர் விஜய் தம்பி வரட்டோன்றாங்க. ஸோ பெண்கள் வந்து அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது வெறும் ஃபில்ம் கேரியர் அப்படிலாம் நான் நம்பலை.
அவருடைய குணாம்சம், அவருடைய பொது வெளியில் அவர் நடந்துக்கிற விதம், அவரை பற்றி ஏற்பட்டிருக்கிற மக்கள் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற நல்ல அபிப்பிராயம், நல்லெண்ணம், இதுதான் வந்து ஏராளமான பெண்களை அவர் பக்கம் வந்து ஆதரவாக திருப்பி இருக்கு. ஸோ இந்த பெண்கள் ஆதரவு வந்து விஜய்க்கு மற்ற கட்சிகளை விட அதிகமாக இருக்குது. ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா 70% பெண்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இளைஞர்கள் நம்ம சொல்லவே வேணாம், ஜென்சி கிட்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், பிலோ 40ல் மிக பெரும்பான்மை அளவுக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் ஆட்சியை நீடிக்கணும்னு நினைக்கிற திமுக, ஆட்சியை எப்படியாவது கைப்பற்றிவிடும் என்று தவிக்கிற அதிமுக, 2 பேரும் எந்த இடத்துல ஒன்றா சேர்றாங்கன்னா விஜயை வீழ்த்தணும். விஜயை வீழ்த்தணும்னா இந்த புராண கதைகளில் சொல்லுவாங்கள்ல, ஒரு மந்திரவாதியை கொன்னா அவரை நேராக கத்தியில் குத்துனா அவர் சாக மாட்டார். 7 கடல் தாண்டி மலை ஒற்றியில் போய் மரபொந்தில் ஒரு பச்சை கிளி இருக்கும், அந்த கிளியின் கழுத்தை திருவினால் இவர் உயிர் போகும். மற்றபடி நேராக கத்தியில் குத்துனா கூட சாக மாட்டார், திருப்பி எழுந்து நின்றுக்குவார். அதுபோல் விஜயினுடைய செல்வாக்குக்கு ஆதாரமாக இருக்கிற மகளிர், பெண்கள், தாய்மார்கள், இந்த இந்த ஆதரவை எப்படி சிதைக்கிறது? ப்ராஜெக்ட் 1 வந்து ஆதரவு நல்ல எண்ணத்தை, அபிப்பிராயத்தை சிதைச்சிடுறது. ப்ராஜெக்ட் 2 என்னன்னா அவர் மேலே கெட்ட எண்ணத்தை உருவாக்குறது. 2 வேலையும் செய்யணும். வெறும் நல்லெண்ணத்தை இது பண்ணிட்டா போதாது, அவருக்கு எதிராக திருப்பணும் அவங்கள. புரியுதுங்களா? அப்போ அதுக்கான ப்ராஜெக்டாக தான் இப்போ பண்ணுற இந்த சங்கீதா எபிசோடை வந்து திமுக கையாளுதுன்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் கரெக்டு, இதை வந்து பெருசாக பப்ளிக்கில் கொண்டு வந்தது யாரான்னா ஸ்பார்க் மீடியான்னு திமுகவுடைய ஒரு பிரதான ஐடி விங் தான். நான் பார்த்தேன் துவக்கத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னால் அவங்களுடைய எம்பளத்தோடவே அது வந்தது, இந்த கோர்ட்டு பேப்பர் சமாச்சாரங்கள்லாம். ஆனால் என்ன நினச்சாங்களோ தெரியல, இது வந்து நம்ம மாட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்தில் அந்த எம்பளத்தை எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ திமுக அப்புறம் சன் நியூஸ் வெக்கமே இல்லாமல், தினகரன், சன் நியூஸ்லாம் இந்த விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்து ப்ளோ அப் பண்ணாங்க. இது மாதிரி யாருடைய டைவர்ஸையும் யாரையுமே ப்ளோ அப் பண்ணதில்லை. அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் என்னன்னா, குடும்ப நல அந்த ஃபேமிலி கோர்ட்டில் கூப்பிட்டு 2 பேரையும் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வாங்க 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 டைவர்ஸாக இருந்தாங்க அடுத்து விட்டுருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன், என்ன ரீசன், உண்மையிலே நீங்கள் இதை வந்து பிரியணுமா, அதுக்கான காரணம் நியாயமானது தானா, உண்மையானது தானா அப்படின்னு சொல்லி அதை ஒரு கவுன்சிலிங் மாதிரி போடுவாங்க. ஒரு 2-3 கவுன்சிலிங், இது ஒரு 6-7 மாதம் கூட ஓடும். மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் பண்ணாலே வருஷ கணக்கில் ஆகும். அப்போ இதில் வந்து விஜய் வந்து கன்சென்ட் கொடுக்கல. ஒரு தரப்பாக சங்கீதா அவர்கள் மட்டும்தான் எனக்கு வந்து மேரேஜை டிசால்வ் பண்ணோன்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து இன்னும் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. அதனால தான் அவங்க வக்கீல்கள்லாம் அவங்கள கைட் பண்ணியிருப்பாங்க. உண்மையெல்லாம் சொன்னால் கிடைக்காதுமா, என் கணவர் நல்லவர், என்னை அன்போடு பார்த்துக்கிறார், ஆனால் டைவர்ஸ் கொடுங்கன்னா எந்த கோர்ட்டு கொடுக்கும்? அப்போ கணவன் பொல்லாதவன், கொடுமைக்காரன் அப்படின்னு வசனங்கள்லாம் எழுதி சொன்னால், ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்கும்ல, டைவர்ஸ் எதை சொன்னால் கொடுப்பாங்க உடனே, பிரச்சனை ஆகாதுன்னு வக்கீலுங்க தான் இருக்காங்கல்ல, அதுக்கு தானே அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அதில் பல விஷயங்களை இட்டுக்கட்டி எழுதியிருக்காரு. அதெல்லாம் நிரூபணம் பண்ணோம். சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னா அதெல்லாம் நடக்காதுங்க. ஸோ இதெல்லாம் ரைட். அப்போ இது ஒரு விஷயம். இது நோக்கம் என்னன்னா அரசியல் தான். இது ஏதோ சங்கீதாவுக்கு ஆதரவு, தனி மனித ஒழுக்கத்தை தூக்கி பிடிக்கிறோம், எல்லாம் இவங்கெல்லாம் ராமர்கள், இவங்கெல்லாம் ராவணர் குடும்பத்தை சேர்ந்தவனுங்க. எல்லாம் மனைவி துணைவின்னு அரசியலில் புது அகராதியை ஏற்படுத்தினவங்க திமுக மந்திரிகள். லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன்னா, மற்ற எதையும் விடுங்க, லேட்டஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, டிஆர் பாலு அவரே ஒத்துக்கிந்து 2 மனைவிகள்னு அவரே கோர்ட்டில்
2 கப்பல் 2 மனைவி பேரில் இருக்குன்னாரு. மிச்சம் 8 கப்பல் யார் பேரில் இருக்கு? அவங்கெல்லாம் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அண்ணாமலை 10 கப்பல்னு சொன்னார். புரியுதுங்களா? அப்போ திமுக என்பது ஒரு தனிமனித ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவின் ஸ்தாபகர். அவரை பற்றி அவர்கிட்ட செய்தியாளர்கள் பழைய கதை இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய துரதிர்ஷ்டம் வந்துடுச்சு. அவர்கிட்ட ஒரு பிரபல நடிகை அந்த நாளில் அவங்களக்கிட்ட என்னங்க உங்களை பற்றி ஒரு தவறாக உறவு இருப்பதாக பேசுகிறாங்களே இந்த நடிகையோடுன்னு அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஒரு நல்லவராக இருந்தால் அதெல்லாம் பொய் செய்திங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிற என் மேலே அவதூறு பண்ணுறாங்கன்ட்டு கடந்து போயிருக்கலாம். உண்மையோ பொய்யோ பொதுவில் இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர்னா உண்மை விளம்பினா இதுதான் சொன்னார். நீங்கள் எங்கே வேணாலும் போய் வெரிஃபை பண்ணுங்கள். அந்த நடிகை பேர் சொல்லிட்டு அவளும் படிதாண்டா பத்தினி அல்ல, நானும் முற்றும் துறந்த முனிவன் அல்லன்ட்டு போயிட்டே இருந்தார். இதான் அண்ணாதுரை அவர்களுடைய ஒரு பதில். அப்போ தனி மனித ஒழுக்கத்தை பற்றி இவங்கெல்லாம் பேசக்கூடாதுங்க. கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிஞ்சால் அவங்களது தான் ஆபத்து. அது விஜய்க்கு ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை இது. ஸோ நேற்று முந்தா நாள் பாருங்கள், பெண்கள்கிட்ட பல பேர் போய் கருத்து கேட்குறாங்க. பல மீடியாவில் எல்லாரும் கடுப்பாகிறாங்க. அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. இப்போ என்ன நடந்தது பெருசாக பேசுகிறீங்க, எதுக்கு வந்துட்டீங்க நீங்கள்? தேர்தல் தேதி அறிவிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறத நான் விரும்பலை. நிறைய பேசிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ரைவேட் டாக்குமெண்ட்டு ஒரு கோர்ட்டில் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த டாக்குமெண்ட்டே உண்மை இல்லைன்றாங்க. சன் நியூஸ் கொடுத்த அந்த அந்த கார்டு போட்டாங்கல்ல, அதுவே உண்மை இல்லை, வேறு யாரதோ டாக்குமெண்ட் எடுத்து போட்டானுங்கன்றாங்க. அது சன் நியூஸ் காரணங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அவங்க சீரியல்லாம் பார்த்து தமிழ்நாடு பெண்கள் குடும்பங்கள் சீரழிஞ்சது போதாதுன்னு இந்த மாதிரி வேற இறங்கிட்டானுங்க. ஸோ அதில் வந்துங்க த வெரி ஃபேக்ட், அதில் இருக்கிற சில தேதிகள் சொல்கிறேன். டிசம்பர் 3ஆம் தேதி 2025 அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் பிப்ரவரி 24 தான் அது கோர்ட்டில் வந்து பதிவாயிருக்கு. 27ஆம் தேதி தான் இது வந்து எல்லா ஊடகங்களுக்கும் மீடியாவுக்கும் அனுப்பப்படுகிறது. விவாதங்கள் தொடங்குறாங்க. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? ஏன் இத்தனை டிலே? இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு 2017லேருந்தே அவங்களுக்குள்ள பிரிவு வந்துடுச்சு, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது. ஒரே வீட்டில் இருந்தாலும் இவர் ஒரு தளத்திலும் அவர் ஒரு தளத்திலும் பேசிக்கிறது இல்லை. ஆமாம் 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரியாதுங்க, நம்ம என்ன போய் பார்த்து, நமக்கு அந்த பழக்கம் இல்லை. நம்ம விஜயனுடைய தனி மனித வாழ்க்கையில் போய் பூந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவருடைய பொது வாழ்க்கை, அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவர் என்ன சொல்கிறாரு ஜனங்களுக்கு, அவர் எதை எதிர்க்கிறாரு, இதை தான் நம்ம பார்த்து அரசியல் விமர்சகன்ற முறையில் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் வேறு வழி இல்லாமல் இதுவும் அரசியலாக பண்ணிட்டதால் நான் வந்து தலையிட வேண்டியது. அதர்வைஸ் ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் எனிபடிஸ் பர்சனல் லைஃப். அதுவும் குறிப்பாக சினி பர்சனாலிட்டிஸு நம்ம பார்த்துருக்கோம். சிவகார்த்திகேயன் பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எப்படி அடிபட்டுச்சு இந்த எக்ஸ்ட்ரா மார்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில். இவர் 33 வருஷம் இருந்திருக்காருங்க ஃபிலிம் வேர்ல்டில். இப்போ அரசியலுக்கு வந்தவொன்னும் கிளப்புறாங்க. ஆனால் இந்த 33 வருஷத்தில் இவர் மேலே ஒரு கிசு ஒரு கான்ட்ரவர்சி இது மாதிரி எதாவது ஆபாச அசிங்கமாக ஏதாவது செய்தி வந்திருக்கா? எல்லாருமே ரொம்ப நல்லவர், ஜென்டில்மேன். ஈவன் அவரோடு நடித்த பெண் நடிகைகள் கூட பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் விஜயோட நடிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் பண்ணுறோம். அவர் எங்களை வந்து ரொம்ப நல்லபடியாக நடத்துவார், எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட நடிக்கிறதுல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்டும் இருக்கேன். இவர் 33 வருஷம் கழிச்சு இந்த இப்போ தான் இவனுங்க கிளப்புறானுங்க, ரைட்? அந்த டூரிங் 33 இயர்ஸ் லாங் இயர்ஸ் வந்து தெர் வாஸ் நோ சச் திங். ஆனால் உதயநிதி எத்தனை வருஷம் இருந்தார் ஃபிலிம் வேர்ல்டில்? இல்லை நான் கேட்குற கேள்வி, உதயநிதி இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாரா? அந்த 10 வருஷத்தில் 10 பேர் வந்துடுச்சு அவரோட கனெக்ட் பண்ணி. நான் உண்மைன்னு சொல்ல, கிசு வந்துதா?
அப்போ விஜய் எவ்வளோ நேர்மையாக, எவ்வளோ உண்மையாக, எவ்வளோ நல்ல கேரக்டரில் இருந்திருந்தா 33 வருஷம் அவர் இருந்திருக்காரு. ஒரு ரப்சர் வரல. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவரை வந்து வேற மாதிரி பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு திமுக தொடர்ந்து, இப்போ கீர்த்தி சுரேஷ் அவருடைய ஒர்க்கிங் கொலீக், அவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஒரு விமானத்தில் போகிறோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஒரு கல்யாணம், 4 பேர் சேர்ந்து வரேன்னா, இல்லை நீங்களாம் தனித்தனியாக போங்க, நான் தனியாக ஃப்ளைட்டில் போவேன்னு சொல்லுவாங்களே யாராவது? கோ ஒர்க்கர்ஸ் தானே, கொலீக்ஸ் தானே, எல்லாமே நட்பு ரீதியாக பழகிறவங்க தானே. ஆனால் அதை செக்யூரிட்டி கழிஞ்ச பிறகு ஃபோட்டோ எடுத்து பரப்புனாங்க, லிஸ்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸை போட்டாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னா, அவர் அரசியலுக்கு வந்ததால் பதட்டமடைந்த, ஆத்திரமடைந்த சில சக்திகள், குறிப்பாக திமுக, நாம் தமிழர், இவங்கெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொய்யாக புனைந்து அவருக்கு இருக்கிற ஆதரவை சிதைப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு எதிராக தான் போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. கரூர்லேயும் அதுதான் நடந்தது. ஓவராக அடித்தாங்க 1 மாதத்துக்கு. ஆனால் அவர் அமைதியாக கண்ணியத்தோடு நடந்துக்கினார். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு இறங்கல அவருடைய செல்வாக்கு. பல சதவீதம் உயர்ந்து விட்டது. இன்றைக்கி அவரே வேலூரில் சொன்னார் கடைசியாக 30% ஆதரவு நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது 40 நோக்கி போயிட்டுருக்குது. அதுதான் இவங்களுக்கு பெரிய அச்சம். ஏன்னா விஜய் தனியாக இருக்கார். அவருக்கு 30ம் திமுகவுக்கு 30ன்னா அது 15 கட்சியில் இருக்குது. எல்லாம் சேர்ந்து கூட்டணி தான் அது. அதிமுகவும் கூட்டாஞ்சோறு தான். அப்போது விஜய் என்ற ஒரு தனியான ஒரு நபருக்கு, அவர் கட்சிக்கு 30%ன்றது இந்த கூட்டணிகளை விட பவர்ஃபுல் இல்லது. அப்போ அதுதான் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கான அரசியல் ரீதியாக விஜய் விமர்சனம் பண்ணலாம், அவருடைய தேர்தல் அறிக்கையை விமர்சனம் பண்ணலாம், அது நடக்குமா என்று கொஸ்டின் பண்ணலாம். இப்போ 10,000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னோ எடப்பாடி விலைவாசி உயரல, அது நடக்குமா, பொருளாதார இனம் கொடுக்குமான்னு திமுக தம்பிகள் உடன்பிறப்புகள்லாம் வந்து அதை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் இவர் 1000 2000 ரூபாய் ஆக்கிடுவேன்னு சொன்னால் அது நடக்குமான்னு யாராவது கேள்வி கேட்பாங்களா? அது மாதிரிங்க விமர்சனம் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் ரீதியாக உங்கள் விமர்சனங்கள் இருக்கட்டும், கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக நீங்கள் விஜயை வறுத்தெடுங்க, ரோஸ்ட் பண்ணுங்க, நான் கிட்ட வரல. ஆனால் ஃபார் ராங் ரீசன்ஸ், அவருடைய பர்சனல் விஷயத்தில் தவறான பொய்யான கதைகளை, ஒரே நோக்கம்தான், அவருக்கு இருக்கிற அபரிமிதமான பெண்கள் ஆதரவை குறைக்கணும், சீர்குலைக்கணுன்றதுக்காக பண்ணுவீங்கன்னா இது வந்து உங்களுக்கே ஆபத்தாக தான் முடியும். திமுக வில் ரியலைஸ் இட், திஸ் மிஸ்டேக். நான் ஒன்று சொல்கிறேன், ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் தோல்வி மேலே தோல்வி வந்து வெறுத்து போய் ராஜினாமா கடிதம் எழுதிட்டு கர்நாடகாவில் போய் செட்டில் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இது அப்போ கருணாநிதி தான் முதல்வர், திமுக ஆட்சி இருக்குது. இதை வந்து காவல்துறை மூலம், உளவுத்துறை மூலம் அவங்க இந்த மாதிரி மூடில் வந்துட்டாங்க, அவங்க ராஜினாமா கடிதம் எழுதி இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்ற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அப்பாவால் பொறுமையாக இருக்க முடியல. 2 நாள் அவர் பொறுமையாக இருந்திருந்தா அந்த லெட்டரு அவங்களே சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பெங்களூர் போயிருப்பாங்க. ஆனால் இவருக்கு தான் அவசரமாச்சே. திமுகவுக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா? துரைன்னு ஒரு போலீஸ் கமிஷனர் இருந்தார், ஐபிஎஸ் ஆஃபீஸர், சிட்டி போலீஸ் கமிஷனர். அவரை கூப்பிட்டு அந்த லெட்டர் இந்த இடத்துல இருக்குதுன்னு தகவல் வந்திருக்கு, அதை நீ எப்படியாவது ரெய்டு பண்ணி அந்த வீட்டில் போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. இவருக்கு என்ன அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி இவங்களுக்கு என்ன தெரியலையேன்னா, கருணாநிதிக்கு அந்த ராஜினாமா கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து சபாநாயகர், அப்போ தமிழ் குடிமகன் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தா அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கணுன்னா சம்பந்தப்பட்ட நபர் நேராக வந்து கொடுக்கணும், அதை அவர் விசாரிப்பார். நீங்கள் உலசு யாராவது மிரட்டினா கூட இருக்கலாம், வீட்டில் 2 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு போய் நான் ராஜினாமா பண்ணிட்டு வான்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் என்ன உண்மையான காரணம்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவர் திருப்தி அடைஞ்சாதான் அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படும். இந்த சாதாரண உண்மை கூட தெரியாமல் அவங்க வீட்டில் கூட விற்கல, வேறு எங்கேயோ இருக்குது, அந்த வீட்டில் போய் ரெய்டு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அது புஸ்வானமாக போச்சு. இதை பார்த்த பிறகு தான் ஜெயலலிதா தன் முடிவையே மாற்றினார்.
நான் அரசியல் விட்டு போகக்கூடாது, இந்த தீய சக்தியை விடக்கூடாதுன்னு தான் இறங்கி ஆட்சியை பிடிச்சாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, ஒழிச்சு கட்டினாங்க திமுகவை. புரியுதுங்களா? எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் பண்ணாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பழைய வரலாறுகள். இதை திமுக படிக்கணும். எதையுமே அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது, பதட்டப்படுதுன்னா நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் எ பிக் டிஃபீட். விஜயை நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். பிலோ த பெல்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ராங். உங்கள் யார் மேலேயும் அப்படிலாம் குற்றம் வராமல் இல்லை. உங்கள் மேலெல்லாம் வண்டி வண்டியாக இருக்குது குற்றச்சாட்டுகள், ஒரு மாவட்டத்துலேயும் இருக்குது. உங்கள் அமைச்சர்கள் பல பேருக்கு இன்றைக்கே பலதாரம் உள்ளவர்கள் தான், யாரும் சிங்கிளாலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் பெண்களுக்கான உரிமையை பற்றியும் நீங்கள் பேசலாமா? இதை சாதாரண ஆட்கள் இப்போ இதெல்லாம் நம்ம பேசியிருக்க வேண்டாம். அண்ணாதுரை பற்றியோ கருணாநிதியை பற்றியோ இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதை மறைந்து விட்டார்கள். ஆனால் பேசுகிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திட்டீங்க பாருங்கள் உங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான இந்த துடுக்குத்தனத்தால். அதனால் விஜயனுடைய ஆதரவு என்பது இந்த ஒரு விஷயத்தால் குறையும், இவங்க நினைச்சது நடக்கும்னா நடக்காதுங்க. மாறாக ரொம்ப கிளர்ந்து எழுறாங்க அவங்க தொண்டர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம். இவ்வளோ மோசமாக போகிறாங்களே, இதை விடக்கூடாது, நம்ம விஜய் முதல்வர் ஆக்கியே தீரணும்னு கச்சை கட்டிக்கிட்டு இறங்குறாங்க. எப்படி துரை ஐபிஎஸ் சிட்டி போலீஸ் கமிஷனர் பண்ண தவறால் ஜெயலலிதா திரும்ப கச்சை கட்டிக்கிட்டு அரசியலில் திமுகவை அழிச்சாங்களோ, அதை மாதிரி தான் விஜய்க்கு ஆதரவு பெருக தான் போகுது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு